Hi all, welcome to Jobs Media. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மொபைல் டைப்பிங் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்குள்ள நம்ம ஜாப்ஸ் மீடியா சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப்பில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் இண்டிவிஜுவல் செஷன் வந்து $30 வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகும். இந்த மாதிரி சூப்பரான ஜாப்ஸ் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து 5 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடுங்க. இது முடிஞ்ச உடனே ஆன் ஸ்பாட் டைப்பிங் டெஸ்ட் ஒன்று தருவாங்க. ஐயோ டைப்பிங் டெஸ்ட்டோ அப்படின்னு வந்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் வந்து இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க பார்க்க போகிறது நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் டைப் பண்ணுறீங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. நீங்கள் ஸ்லோவாக டைப் பண்ணால் கூட தப்பு இல்லாமல் டைப் பண்ணணும். இதுக்கு எந்த ஃபீஸும் இல்லை. இந்த ஜாபில் 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா $400 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியுங்க. வீக்லி பேமெண்ட் கூட இதில் இருக்குது. இந்த ஜாப்க்கு ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால ஸோ வீட்டிலேருந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ டேட்டா ஃபோர்ஸ்ன்றது பெரிய கம்பெனி, ஜென்யூனான கம்பெனி. உங்களுக்கு பேமெண்ட் வந்து கண்டிப்பாக தாராளமாக வந்துடுங்க. இது தவிர பேபாலில் வந்து பேமெண்ட் வித்ட்ராவல் கூட பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்குங்க. இதில் ஒரு ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷன். உங்களுக்கு தெரியும்ல, ஒரு ஆடியோ கொடுப்பாங்க. அந்த ஆடியோ கேட்டு வந்து எழுதணும். ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை எழுதணும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, யாராவது இந்த வேலையை ஏற்கனவே வந்து பண்ணி முடிச்சிருப்பாங்க. அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஈஸியான ஜாப் தாங்க. சப்போஸ் அவங்க ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தா அதை நீங்கள் கரெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஏற்கனவே ஒரு பர்சன் வந்து அந்த ஆடியோவை கேட்டு எழுதி வச்சுட்டாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஆடியோ கேட்டு அந்த பர்சன் கரெக்டாக தப்பு இல்லாமல் எழுதி வச்சுருக்கீங்களா அப்படின்னு பார்க்க போகிறீங்க. சப்போஸ் ஏதாச்சும் தப்பு இருந்தால் அதை வந்து கரெக்ட் பண்ண போகிறீங்க. ரொம்ப சிம்பிளான ஜாப் தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாரும் வந்து அப்ளை பண்ணுங்க. இப்போ இந்த ஜாபோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ள வாங்க. இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். டேட்டா ஃபோர்ஸ் அப்படி ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா லேர்ன் மோர் அப்படிங்களா, அப்ளை ஃபார் தி ஜாப். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லேர்ன் மோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபோர்ஸ் ட்ரெயின் AI சேஞ்ச் தி வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஜாயினர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஏர்ன் மணி நவ், அதுக்கு கீழே வந்து ஃபைன் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைன் ப்ராஜெக்ட்ஸ் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா லொக்கேஷனில் வந்து இந்தியான்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தியா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டைப்பில் வந்து ரிமோட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிமோட்னு கொடுத்துருப்பாங்க, ஆன் சைட்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ரிமோட்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ நம்ம வந்து ரிமோட்னு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸ் அண்ட் டிரான்ஸ்கிரைபர்ஸ் இந்தியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்ல வந்து ஏற்கனவே டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து எழுதி வச்சிருக்கிறத வந்து அந்த ஆடியோ வந்து செக் பண்ண போறீங்க. அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் வேர்ட்ஸு மிஸ்டேக்ஸு செக் பண்ணி கரெக்ட் பண்ண போறீங்க. ஸ்பெல்லிங் எரர்ஸ், ஆடிங் மிஸ்ஸிங் வேர்ட்ஸ், இந்த மாதிரி எக்ஸெட்ரா. திஸ் இஸ் ஃபுல்லி ரிமோட் ஒர்க் தாங்க. இதுக்கு எந்தெந்த லாங்குவேஜ் தெரியும்னு பார்த்தீங்கன்னா பெங்காலி, மராத்தி ஆர் தெலுங்கு, இந்த 3 லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்க. இது எதுவும் தெரியலனாலும் பரவாயில்லைங்க. உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா கூட போதும், நீங்க இந்த ஜாப் வந்து ஒர்க் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மட் தான் இது டைப் பண்ண போறீங்க. டைப் வந்து ரிமோட் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண போறீங்க. லொகேஷன் வந்து இந்தியா தான். இதெல்லாம் ரீட் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியூ ஜாப்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபோட டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஒர்க் லொகேஷன் பார்த்தீங்கன்னா ரிமோட் இன் இந்தியா தான் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். என்கேஜ்மெண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் கொடுத்துருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டட் ஸ்டார்ட் டேட் வந்து இமீடியட்லி கொடுத்துருக்காங்க. நீ இமீடியட்டாக வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுட் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10 hours பர் வீக் வந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 hours வந்து பர் வீக் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக 18 years மேலே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மராத்தி, தெலுங்கு அண்ட் பெங்காலி இது தெரிஞ்சிருக்கணும். இது இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சால் கூட போதுங்க. நீங்கள் வந்து இந்த ஜாப்ல ஒர்க் பண்ண முடியும். 10 hours பர் வீக் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டெடி இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் நாலேஜ் நல்லாவே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா பேபால், கிஃப்ட் கார்டு அண்ட் வயர் டிரான்ஸ்ஃபர். ஸோ இதில் எது வேணாலும் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க.
இந்த ஜாபோட டீடைல்ஸ் அவ்வளோதாங்க. இதை படிச்சு பார்த்துக்கோங்க. இதை படிச்சு முடிச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த ஜாப் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, உங்கள் லாஸ்ட் நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. இமெயில் அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் அதையும் டைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரின்னு இருக்கு இல்லையா, அது வந்து டிக் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்க்குள்ள போகும். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் வந்ததும் கேண்டிடேட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா இயர் ஆஃப் பர்த், உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. இயர் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் நேட்டிவ் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்ஸோட இங்கிலீஷ் லெவல் கேட்டிருக்காங்க, நீங்கள் அட்வான்ஸ்னு கொடுத்துக்கோங்க. எந்த லெவலோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் கொடுத்துக்கோங்க, நல்லது. ஓகேங்களா, அது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹவு மெனி ஹவர்ஸ் பர் வீக், ஒன் வீக்கு எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ண போறீங்க கேட்குறாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா $3.9 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது ஓகேனா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் ஆர் நோ கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களை வந்து இமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. டீட்டெயில்ஸ் வந்து அவங்க வந்து எல்லாமே சொல்லிடுவாங்க. இந்த ஜாபோ டீட்டெயில்ஸ் அவ்வளோதாங்க. இந்த ஜாபோ டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த ஜாப் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஜென்யூனான ஜாப் தான், அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்க என்னோட ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஏதாவது ஜாப் தேடிட்டு இருந்தாங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே டு டே வந்து ஜாப் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ வந்து உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.